Friends, welcome to Let It Simple. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் so that you will receive a notification as and when I upload videos. Let's see the today's topic, capital gains. Income taxல இருக்கக்கூடிய 5 heads of income, it is the 4th head of income. கேபிட்டல் கெயின்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அசட்டை சேல் பண்ணி ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் வில் பி டாக்ஸபிள் அண்டர் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ கேபிட்டல் அசட்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் நம்ம கம்ப்யூட் பண்ண முடியும். வாட் இஸ் கேபிட்டல் அசட் அப்படின்னு பார்த்தா, அசசி பொசஸ் பண்ணிகிட்ருக்க எல்லா அசட்ஸுமே நம்ம கேபிட்டல் அசட்ஸாக கன்சிடர் பண்ணுறோம் எக்ஸப்ட் சம் ஆஃப் தி அசட்ஸ். ஸோ அந்த என்னென்னலாம் கேபிட்டல் அசட்ஸ் கிடையாதுன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கேபிட்டல் அசட்ஸ் and what will be come under the capital asset. First, what is not a capital asset? However, in the assets எல்லாமே நம்ம கேபிட்டல் அசட்டை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ தட் இட் நாட் பி இன்க்ளூடட் இன் தி கேபிட்டல் கெயின்ஸ். பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அசசி வச்சிருக்க ரா மெட்டீரியல், ஸ்டாக் அண்ட் ட்ரேட், கன்சூமபிள்ஸ் எல்லாமே கேபிட்டல் அசட்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் அசசியோட பர்சனல் எஃபெக்ட்ஸ், ஹவுஸ் ஃபர்னிச்சர் எதுவுமே will not be considered as a capital asset except ஜுவல்லரி வந்து கேபிட்டல் அசட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் ரூரல் ஏரியா சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய வேரியஸ் பாண்ட்ஸ் லைக் 6% கோல்டு பாண்ட்ஸ் விச் இஸ் இஷ்யூட் இன் தி இயர் 1977 அண்ட் 7% கோல்டு பாண்ட்ஸ் விச் இஸ் இஷ்யூட் இன் தி இயர் 1980 அண்ட் நேஷனல் டிஃபென்ஸ் கோல்டு பாண்ட்ஸ். ஸோ இப்படி இருக்கிற பாண்ட்ஸ் எல்லாமே கேபிட்டல் அசட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். தட் இஸ் ஸ்பெஷல் பேரர் பாண்ட்ஸ் 1991 இஷ்யூ பண்ணது, கோல்டு டெபாசிட் பாண்ட்ஸ் 1999 அண்ட் டெபாசிட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் அண்டர் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2015. ஸோ இதெல்லாமே கேபிட்டல் அசட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஈவன் தோ if we transfer these assets, it will not be taxable under capital gains. Next, on the capital assets we have two classifications, long term capital asset and short term capital asset. So based on which we are classifying these as two, short term long term nu pathina ஒரு அசசி ஒரு அசட்டை அக்வயர் பண்ணி கேபிட்டல் அசட்டை அக்வயர் பண்ணி எவ்வளோ டியூரேஷனுக்கு அதை வச்சுருக்காரு அப்படின்றத பொறுத்து தான் இட் வில் பி long term and short term capital asset. So let's see what is short term capital asset and what is long term capital asset. It is very simple. In short term capital asset we will be having 3 sub classifications. If some capital asset is held for the period less than 12 months and 24 months கீழே possess பண்ணியிருந்தாங்கன்னா and then less than 36 months ன்னு சொல்லிட்டு we have 3 classifications. So if it is a case less than 12 months, financial assets such as listed shares, listed debentures, units of UTI, இது மாதிரி ஆல் ஃபினான்ஷியல் அசட்ஸ் எல்லாமே வாங்கி 12 மந்த்ஸ்க்கு கீழே 12 மந்த்ஸ்க்கு கம்மியாக அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸோ தட் வில் பி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸ். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்தால் மட்டும் இந்த பீரியட் மஸ்ட் பி லெஸ் தென் 24 months ஃபார் பீயிங் அ கேபிட்டல் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸ். 24 monthsக்கு கம்மியாக இருந்தால் என்னென்ன அசட்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸாக சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லைக் லேண்ட் பில்டிங்கை நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்னு சொல்லுவோம் இஃப் இட் இஸ் ஹெல்ட் ஃபார் அ பீரியட் லெஸ் தென் 24 months அண்ட் இட் இஸ் அ கேஸ் வேர் இட் இஸ் ஹெல்ட் ஃபார் லெஸ் தென் பீரியட் ஆஃப் 36 months. ஜுவல்லரி, ஆர்னமெண்ட்ஸ், இது மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது மாதிரி இருக்கிற கேபிட்டல் அசட்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாங் டேர்ம் 12 monthsக்கும் கம்மியாக ஃபினான்ஷியல் அசட்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம்னு சொன்னோன்னா, ஸோ 12 months அண்ட் அபவ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து 24 monthsக்கும் கம்மியாக அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். இஃப் இட் இஸ் ஹெல்ட் ஃபார் அ பீரியட் ஃபார் மோர் தென் 24 months இட் இஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸ். அதே மாதிரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, லேண்ட், பில்டிங் ஆர் போத் இது ரெண்டுமே 24 monthsக்கும் ஜாஸ்தியாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். அண்ட் ஜுவல்லரி, ஆர்னமெண்ட்ஸ் இது மாதிரி இருக்கிற நான் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அசட்டை 36 monthsக்கு மேலே வச்சுருந்தாங்க அப்படின்னா that is also be treated as a long term capital asset. ஸோ ஒரு அசட் அக்வயர் பண்ணி less than 12 months, less than 24 months and less than 36 months வச்சுருந்தாங்க அப்படின்னா less than a period வச்சுருந்தாங்கன்னா ஷார்ட் டேர்ம் and if it is above the stipulation period it is a long term capital assets. long term capital gains and short term capital gains எப்படி நம்ம கம்ப்யூட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் டேர்முக்கு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம சேல் கன்சிடரேஷன்லேருந்து சேல் எக்ஸ்பென்சஸை நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். வரக்கூடியது நெட் சேல் கன்சிடரேஷன். இதிலிருந்து
less cost of acquisition and cost of improvement. If it is a short term capital asset, we will be deducting cost of acquisition and cost of improvement. And if it is a long term, நம்ம எவ்வளோக்கு அந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை டேரெக்டாக நம்ம லெஸ் பண்ணாமல் இண்டெக்ஸேஷன் பண்ணி போடுவோம் ஃபார் அ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ். வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அசெட்டை எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோமோ அதுதான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2005 வாங்கியிருக்கேன், அது நான் 2018 சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இட் இஸ் ஹெல்ட் ஃபார் அ பீரியட் மோர் தென் 2 years. ஸோ நான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன 2 yearsக்கு மேலே இருந்தால் லாங் டேர்ம், 2 years கீழே இருந்தால் ஷார்ட் டேர்ம். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் என்ன பண்ணுறேன்னா அப்படின்னா, அது எவ்வளோ அதை விலை கொடுத்து வாங்கினானோ அது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இன்கேஸ் 2005 to 2018 நான் அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், என்னோட கேபிட்டல் தட் இஸ் என்னோடய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன், இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தட் வில் பி காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். எப்படின்னா, நான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சொன்னேன் இல்லையா, ஸோ நான் வாங்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருந்திருக்கலாம். ஸோ ஃபர்தராக என்ன பண்ணியிருப்பேன், இன் ரீசெண்ட் இயர்ஸ் நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பேன், 2 floors வரைக்கும் நான் பில் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன பண்ணுறேன், என்னோடய கேபிட்டல் அசெட்டில் நான் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ தட் வில் பி ட்ரீட்டட் அஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ என்னோட லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டில் என்ன பண்ணுவேன், இந்த காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம டேரெக்டாக டிடெக்ட் பண்ணாமல் ஐல் பி டிடெக்டிங் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இண்டெக்ஸ்டு காஸ்ட்னா என்னென்னா, நான் 2005 வாங்கும்போது இந்த வேல்யூ என்ன, இப்போது நான் சேல் பண்ணும்போது இருந்த வேல்யூ என்ன. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் இண்டெக்ஸ் பண்ணால் ஐ வில் கெட் தி இன்ஃப்ளேட்டட் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ தான் நான் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். இது மாதிரி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனையும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் டிடெக்ட் பண்ணி வரக்கூடியது கேபிட்டல் கெயின். தட் இஸ் எய்தர் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். நமக்கு வந்த கேபிட்டல் கெயின்ஸில் என்ன பண்ணியிருக்கலாம், வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டேக்ஸ்லேருந்து எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கான கண்டிஷன்ஸ் 1 by 1 பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோட ஃபுல் ஃபார்மேட் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் அலாங் வித் தி எக்ஸாம்ஷன்ஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.